சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம் வாங்க. நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 4 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமேட்டு 2 தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வேகணுன்றதுக்காக மேலேருந்து இந்த மாதிரி குத்தி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமே வந்து வெந்துடும். மறுபடியும் மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான்ஸ்டிக்கில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4 கத்திரிக்காயை வந்து பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமேட்டு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் வந்து மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பேஸ்ட்டும் வந்து ஒரே மிக்சரில் இருக்கட்டும். இப்போ மறுபடியும் நான்ஸ்டிக்கில் தாளிம்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச அந்த 2 பேஸ்ட்டையும் வந்து இதில் சேர்ந்து கலந்துட்டோன்னா கத்திரிக்காய் தொக்கு ரெடி.